உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் நான் இறந்துட்டேன். நான் ஒரு சின்ன வீடியோ எடுக்க ஆசைப்பட்டேன். முதல் நாள்லேருந்து என்னை ஆதரிச்சாங்களே அவங்களுக்காக, முதல் நாள்லேருந்து என்கிட்ட பயணம் செஞ்சாங்களே, அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நற்கூலி தருவான் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து என்னை ஆதரிங்க, எனக்கும் MATW ப்ராஜெக்டுக்கும் ஆதரிங்க. மொதல் விஷயம் என்னென்னா, சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சின்ன அறிவுரை. உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் பெற்றிருக்கிறோன்ட்டு. கார், பணம், நம்மக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சுப்ஹானல்லாஹ், நான் நோயால் இப்போ பாதிக்கப்பட்ட நேரத்தில் நிறைய பேர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ப்ரோ, உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் சொர்க்கம் தருவான், அல்லாஹ் உங்களுக்கு ப்ரோ, இந்த சமூகத்திற்கு உம்மத்திற்கும் நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க. ஆனால் சுப்ஹானல்லாஹ், இதுக்கு அவ்வளோ மதிப்பு கிடையாது. அல்லாஹ் கொடுத்த சின்ன நியமத் இது, அருட்கொடை. காலையிலேருந்து தானாக பாத்ரூமுக்கு போகிற மாதிரி இந்த அருட்கொடையெல்லாம் நியமத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்டேருந்து போயிடுச்சு. என்னோடய கடைசி வாழ்க்கை தருணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹி நிறைய மக்களுக்கு நாம் எப்போடா இறந்து போவோம்னு தெரிகிற வாய்ப்பு கிடைக்காது. சில பேர், ஏன் நிறைய பேர் திடீர்னு இறந்து போவாங்க. நீங்கள் நிறைய கதை கேட்டிருப்பீங்க. அதில் சிலர் திடீர்னு போதை ஏறி இல்லை வேறு ரீசனுக்காக திடீர்னு செத்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள், ஒரு திட்டத்தோடு இருங்க. அதை நோக்கி நீங்கள் உழையுங்கள். நீங்கள் சொந்தமாக தொண்டு செய்யாவிட்டாலும் யாராவது ஒரு திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. தயவுசெய்து ஏதாவது செய்யுங்க. வல்லாஹி மறுமை நாளில் அது உங்களுக்கு தேவைப்படும். இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்க என் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, முதல்லாம் 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வாழ்க்கையில் எல்லாம் மாதம் மாறுது. வல்லாஹி இந்த காலங்களில் நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதை விட நம்ம மன இச்சைகளை தான் நம்ம அதிகமாக பின்பற்றுகிறோம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வல்லாஹி இனிமேலும் இது ஒரு விளையாட்டு இல்லை. வல்லாஹி நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, நாம் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. சில சமயம் நான் பெட்டில் உட்காந்துருக்கும்போது அழுவேன். ஏன்னா எனக்கு மக்களோட ஆதரவு தேவைப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஆதரவு கொண்டு வருவான். நம்ம வாழ்க்கையில நினைத்து பார்க்காதவங்க நம்மோட சேர்ப்பான். இதில் நம்ம எண்ணி பார்க்காத சில நண்பர்கள் கிடைப்பார்கள். நான் பயணம் செய்யும்போது நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அனைவரும் அவங்க வழியிலிருந்து விலகி என்ன நலம் விசாரிக்க வருவாங்க. துபாய், UK என நிறைய இடத்திலிருந்து என்னை மருத்துவமனையில் நலம் விசாரிக்க வந்தார். நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்காக ஒருவரை விரும்புவது புகைப்படம் எதுவும் இல்லை. 14 மணி நேரம் இருப்பாங்க ஃப்ளைட்டில் என் கூட. எதுக்காக? நான் நல்லா இருக்கானான்னு பார்க்கறதுக்காக என் கூடயே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். யாரெல்லாம் நோய், கவலையில், அழுத்தத்தில் இருக்கீங்களோ கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் தருவான். அவங்க நீங்கள் எதிர்பார்க்காத நபர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு யாராவது உண்மையாக தேவைப்பட்டால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஒரு சின்ன அறிவுரை எல்லாருக்கும், இன்ஷா அல்லாஹ், நீங்கள் ஒருத்தரை இல்லை 2 பேரை இல்லை 3 பேரையாவது ஒரு செயலை செய்ய தூண்டினாலே போதும். இன்ஷா அல்லாஹ் கபரில் அதுக்கான நன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. கபரிலும் அவர்கள் செய்தது, அவர்கள் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தவர் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது மறுமையில் உங்களுக்கு உதவும். அதனால் வாழ்க்கையில் ஒரு இலக்கு, குறிக்கோள் வைத்து அதை நோக்கி வேலை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அது நம்ம கல்லறைக்கும் மறுமைக்கும் உதவியாக இருக்கும்.
ஜஸாக்குல்லாஹுல் ஹைரன். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.